அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கம். சென்ற காணொளியில் இரண்டாம் பாவகத்தை பற்றி சில சூட்சம தகவல்களை தொழில்முறைக்காக நான் உங்களுக்கு வழங்கினேன். நான் கிராம பகுதியில் இருப்பதால் இங்குள்ள ஜோதிடர்கள் இது போன்ற நிறைய சூட்சமங்களை தெரிந்து கொள்ள வேண்டி உள்ளது. அத்தைக்கு எப்படி இருக்குது, மாமாவுக்கு எப்படி இருக்குது, சித்தப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இங்கு கேள்விகள் கேட்கப்படும் வாடிக்கையாளர்களால். எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அதனால் இது மாதிரி நிறைய சூட்சமங்களை நாங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு உட்காந்துருந்தால் தான் வாடிக்கையாளர்களை இங்கு கிராமப்புறங்களில் திருப்திப்படுத்த முடியும். அந்த கற்பனையை, என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். அந்த கருத்துக்கள் அனைத்தும் ஜோதிட விதிகள் அல்ல, எங்களுடைய கற்பனைகள், எங்களுடைய அனுபவங்கள். அந்த அனுபவங்களில் உங்களுக்கு தொழில்முறைக்கு உதவுவதாக இருந்தால் எடுத்து பயனடைந்து கொள்ளுங்கள். நான் எந்த நிலையில் அதை போன காணொளியை போட்டேன், இந்த காணொளி எப்படி வழங்குகிறேன் என்றால் அதற்கான விளக்கத்தை நான் சொல்கின்றேன். அதற்கு முன்னதாக நாங்கள் எங்கள் கிராமப்புறங்களில் ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தை ராசி கட்டம், அம்ச கட்டத்தை ஒரு நோட்டில் குறித்து கொள்வோம். குறித்து கொண்டு அந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்களை நாங்கள் அடைப்போம். அடைத்த பிறகு லக்னம் முதல் 12 பாவங்களுக்கும் எண்களை குறியிடுவோம். இப்படி 12 பாவங்களுக்கும் நாங்கள் எண்களை குறியிட்டு கொள்வோம். வந்த வாடிக்கையாளர் தம்பிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நாங்கள் அந்த உறவுமுறை காரக பாவத்திற்கு செல்வோம். மாமாவுக்கு எப்படி இருக்குது என்று கேட்டால் நாங்கள் அந்த உறவுமுறை காரகத்திற்கு பாவகத்திற்கு செல்வோம். அதனால்தான் நாங்கள் இப்படி 12 எண்களை குறியிட்டு நாங்கள் பலன் சொல்வது எங்களுடைய பழக்கம். இது பலருக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாத நபர்கள் இதுபோல் பயன்படுத்தி ஜோதிடங்களை நீங்கள் முறையாக உரைத்தால் உங்களுக்கு குழப்பம் வராது. ஒரு தசாபுத்தி ஒரு ஜாதகத்தில் நடக்கும்போது அன்றைய வயது, அன்றைய தசாபுத்தி, அது எந்த பாவகத்திற்கு, எந்த காரக உறவு பாவகத்திற்கு என்ன கெடுதலை செய்கிறது, என்ன நன்மையை செய்கிறது என்பதை தெளிவாக இதன் மூலம் கண்டறிந்து வழங்க முடியும். அதனால்தான் நாங்கள் எண்களை குறிப்பிட்டு அதுபோல் நாங்கள் பலன் பார்த்து வருகிறோம். இது பல கிராமங்களிலும் பலருக்கும் அறிந்த விஷயம். இன்றைய நவநாகரிக உலகில் கணிப்பொறி, கைபேசியில் பார்ப்பதால் இது தேவைப்படுவதில்லை. ஆனால் வளரும் ஜோதிடர்கள் இது போல பயன்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு பலன் சொல்ல தசாபுத்தி பலன்களை எடுத்து யாருக்கு கேள்வி கேட்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம பதில் சொல்ல ஏதுவாகும். இது ஒரு முறை, இது ஒரு சூட்சமம். பொதுவாக ஒரு லக்கணத்தை போட்டு அதில் 2ஆம் இடத்துல ஒரு கிரகத்தை நான் நிறுத்துகிறேன். லக்கணத்தை போட்டு 2ஆம் இடத்துல நான் ஒரு கிரகத்தை நிறுத்தி அதுக்கு பலன் சொல்கிறேன். அது என்ன முறைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகத்தை ஒரு பாவகத்தில் நிறுத்தி அந்த பாவகத்தின் காரகத்துவத்தையும் அதில் நான் நிறுத்துகின்ற கிரகத்தின் காரகத்துவத்தையும் இணைத்து பலன் சொல்வது. அதுதான் நான் சென்ற காணொளியில் பின்பற்றினேன். அதனால்தான் இந்த காணொளி அதை முன்னதாகவே நான் உங்களுக்கு உரைத்து விடுகிறேன். அதை அந்த பாவக காரகத்துவத்தையும் அதில் நிற்கும் கிரக காரகத்துவத்தையும் நாம் இணைத்து பலன் சொல்ல பழக வேண்டும். சரி, ஒற்றை கிரகத்தை மட்டும் நிறுத்தலாமா, 2க்கு மேற்பட்ட கிரகங்களை நிறுத்தலாமா? ஒரு கட்டத்தில் 2 கிரகங்கள் இருக்கலாம், 3 கிரகங்கள் இருக்கலாம், 4 கிரகங்களோடு இருக்கலாம். ஆனால் அந்த நிற்கின்ற ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவங்கள் தனித்தன்மை வாய்ந்தவை. இந்த கூட்டு கிரக இணைவில் அவைகள் பாதிக்கப்படலாம், அவைகள் நன்மையாகவும் முடியலாம். அதை நாம் தெளிவாக உணர்ந்து பலன் சொல்ல வேண்டும். அதனால்தான் நான் இந்த முறையை நான் பின்பற்றி உங்களுக்கு காணொளியாக வழங்கி கொண்டிருக்கின்றேன். பொதுவாகவே நம்ம 2ஆம் பாவத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு நிற்பது மிக மிக சிறப்பு. குருவின் பார்வை லக்கணத்துக்கு 2 என்றால் 10ஆம் பாவகத்திற்கும் 8ஆம் பாவகத்திற்கும் உறுதியாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அந்த லக்கணத்துக்கு 2 இருக்க குரு அந்த ஜாதகருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு கடன்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும்
8ஆம் பாவத்தால் தருகின்ற தண்டனைகள் எவ்வளவு இருந்தாலும், ஜீவன பாவத்தில் எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலும் அத்தனையும் தீர்த்து வைத்து அந்த மனிதனை நல்ல சந்தோஷப்படுத்துகின்றவர் குரு பகவானுடைய பார்வை. அதனால் எந்த ஒரு ஜாதகருக்கும் 2ஆம் இடத்தில் குரு இருப்பது எப்படியும் அந்த ஜாதகரை நல்வழிக்கு கொண்டு வந்துவிடும், நல்ல யோகத்தை கொடுத்துவிடும். அதனால் குரு 2இல் இருப்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, 2ஆம் அதிபதியும் நல்ல நிலையில் இருந்து விட்டால் அவர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை இருக்காது. அவர்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். எப்படி? 2ஆம் இடத்ததிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி, உச்சம், கேந்திர திரிகோணங்கள் இருக்க வேண்டும். அவற்றை நாம் ஆராய்ந்து 2ஆம் பாவத்தின் வலிமையை உறுதி செய்ய வேண்டும். 2ஆம் இடம் என்பது ஒரு பாவகம். அந்த பாவக காரகத்துவ கிரகமும் காரகன் குருவும் நல்ல நிலையில் இருப்பது 2ஆம் பாவத்தின் ஆராய்ச்சியின் முதல் படி. அதை நல்ல நிலையில் நாம் ஆய்வு செய்துவிட்டால் அவருடைய பொருளாதார நிலைமையை பற்றி அந்த ஜாதகருக்கு நாம் பலன் கூற மிக மிக ஏதுவாக இருக்கும். இப்போ லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி 2இல் நிற்பது வாக்கு உண்மையை குறிக்கும். அவர் பொருளாதார நிலைமையை குறிக்கும். அதே அந்த ஜாதகருக்கு இந்த சனி 3ஆம் இட அதிபதி. இந்த 12 ராசிகள்லேயே 3ஆம் இட அதிபதி 2இல் இருப்பது தனுசு லக்னத்திற்கு மட்டும்தான். 3ஆம் இடத்ததிபதி 3இல் நின்றால் 3ஆம் இடத்ததிபதி 3இல் நின்றால் அவன் பராக்கிரமசாலி, தைரியவான் அப்படின்னு ஒரு பொருள். 3ஆம் இடத்ததிபதி 3இல் நின்றால் அவன் தைரியவான், பலசாலி, வீரன் அப்படின்னு பேர். அதே 3ஆம் அதிபதி 2இல் நின்றால் அவன் பயந்தாங்கொள்ளி, எதுக்கெடுத்தாலும் பயப்படுவான். இதுதான் 2ஆம் அதிபதி 3இல் நின்றால் 3 கூடவன் 2இல் நின்றால் அவன் தைரியசாலி, இவன் பயந்தாங்கொள்ளி. இப்போ இந்த லக்னத்துக்கு வாக்கு ஸ்தானாதிபதி 3ஆம் இட தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார். வீரம் என்று குறிப்பிடுகின்ற 3ஆம் இடத்தில் உள்ளார். லக்னத்துக்கு 2 குடையவன் 3இல் நின்றால் அவன் வாய் சொல்லில் வீரன். லக்னத்துக்கு 2 குடையவன் வீரத்தை குறிக்கின்ற 3ஆம் இடத்தில் நின்றால் அவன் வாய் சொல்லில் வீரன். பொதுவாகவே ராகுவை பற்றி, ராகு யோகம் கொடுப்பாரா, ராகு யோகவானா அப்படி ராகுவை பற்றி நிறைய ஆய்வுகள் நான் சாட்டாக சுருக்கமாக தான் பார்ப்பேன். எப்போவுமே ராகு என்பவன் யோக காரகத்துவம் பெற்றவன். அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் யோகம் கொடுப்பார். அந்த பாவக காரகத்துவ தொடர்பான யோகத்தை கொடுக்க தவறுவதே இல்லை. ஆனால் ராகு நின்ற வீட்டதிபதி 8இல் மறையக்கூடாது. 2ஆம் இடத்தில் ராகு நின்று அவர் நின்ற வீட்டதிபதி 8இல் மறையக்கூடாது. அவர் நின்ற நட்சத்திர அதிபதி கெடக்கூடாது. அப்படி கெட்டால் ராகு அந்த திசையில், அந்த ராகுடைய திசையில் முதல் பகுதியில் பெருமளவு யோகத்தை கொடுத்து இறுதியில் பெரும் பொருள் சேதத்தை கொடுத்து விடுவார். ஆளே துடைச்சிடுவார். பொருளாதாரத்தில் அவன் குடும்பத்தில் எதுவுமே இருக்காது, பெரிய சேதம் ஏற்படும். ராகு 2இல் நின்று அவர் நின்ற வீட்டவன் 8இல் நின்றால் பெரும் பொருள் சேதமாகும். இப்போ ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் இடத்துல ராகு நின்று அவருக்கு தொழில் ரீதியாக நிறைய நற்பலன்களை செய்வார். ஒரு கடை வச்சுருப்பார், நல்ல வியாபாரம் ஓடும். ஒரு நிறுவனம் நடத்திட்டு வருவார், நல்ல தொழில் வியாபாரம் ஓடும். ஆனால் அந்த ராகு நின்ற வீட்டுக்காரன் 12இல் மறைந்தால் அந்த ராகு திசையில் ஆரம்பத்தில் யோகத்தை கொடுத்து இறுதியில் பிடுங்கிவிடும். ஆரம்பத்தில் யோகத்தை கொடுத்து ஆசையை வளர்த்து விடும். இவர் 2-3 இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணுவார், நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணுவார், இறுதியில் திசை பிடிங்கிட்டு போயிடும். ராகு நின்ற வீட்டுக்காரன் மறையக்கூடாது. இந்த மாதிரி ராகு நின்ற வீட்டுக்காரன், ராகு எங்கிருந்து யோகத்தை கொடுத்தாலும் அவர் நின்ற வீட்டு அதிபதி மறைவு பெற்றால் ராகு கொடுத்து கெடுப்பான் என்ற பழமொழி என்ற சொல் இதனால் தான் வந்தது.
இப்போ ஒரு விஷயம், அதாவது மிதுன லக்கணம் நான் போட்டிருக்கேன். ஒரு நபரை நீங்கள் கற்பனை பண்ணிங்க, ஒரு ஜாதகராக. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். சூரியன் என்றால் இரக்கக்காரகன், இரக்கத்துக்கு காரகத்துவம் பெற்றவர். சூரியன் அப்பா, அதனால் இரக்கமுடையவர். அவர் கண், பார்வை, வாய், பேசக்கூடிய 2ஆம் இடத்தில் அந்த இரக்கக்காரகன் இருக்கின்றார். இந்த ஜாதகன் இரக்கத்தோடு பார்ப்பான். எதையும் அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் இரக்கத்தோடு பார்ப்பார். இரக்கப்படுவது போல பேசுவார். அவர்களுக்காக இரக்கப்பட்டு பேசுவார். இது உண்மை. ஆனால் அந்த இரக்கப்பட்டு பேசுவதும் இரக்க பார்வையும் உண்மையா போலியா அப்படின்னு பார்க்கணும்ல. எந்த ஜாதகத்திலும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் அட்டமாதிபதி சாரத்தில் ஒரு கிரகம் நின்று, இந்த சூரியன் நின்றால் அவர் இரக்கப்படுவது போல நடிப்பார். அந்த இரக்கக்காரகத்துவம் பாழாகிவிடும். அதனால் அந்த ஜாதகர் நடிப்பார். லக்னத்துக்கு 2இல் ஒரு கிரகம் நின்று அட்டமாதிபதி சாரம் பெற்றிருந்தால் அவர் ஆபாசமாக பேசுவார், அருவருக்கத்தக்க வகையில் பேசுவார், கலகமூட்டுவார். சரி, இதே லக்கணத்துக்கு சூரியனை வைத்து இன்னொரு பலனை பார்ப்போம். இந்த லக்கணத்துக்கு சூரியன் சகோதர ஸ்தானாதிபதி, 3 குடையவன். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த லக்கணமில் நீங்கள் மீனத்தை போட்டிங்கனாலும் 3 குடையவன் அட்டமாதிபதி சாரத்தில் நிற்பார். அங்கே அட்டமாதிபதி சாரம் இருக்குது. இந்த லக்கணம் போட்டிங்கனாலும் அட்டமாதிபதி சாரம் இருக்கும். ஒவ்வொரு பாவத்துலேயும் அட்டமாதிபதி சாரம் இருக்கும். அந்த சாரத்தில் இந்த 3 குடைய சகோதர ஸ்தானாதிபதி தன் வீட்டுக்கு 12 மறைகிறார். அவர் அட்டமாதிபதி சாரத்தில் பெற்றுள்ளார். இந்த ஜாதகரின் தம்பி துஷ்டன், ரவுடி, யாருக்கும் கட்டுப்படாதவன். ஏன்னா அட்டமாதிபதி சாரத்தில் இவருடைய தம்பி உட்கார்றார். இந்த துஷ்டத்தனத்தினால், இந்த அயோக்கியத்தனத்தினால், அடாவடித்தனத்தினால் இந்த ஜாதகரின் குடும்பத்துக்கு மிகப்பெரிய அவமானம். அது மட்டுமல்ல, இந்த ஜாதகருக்கு 2ஆம் இடம் என்பது வீடு. அவர் இந்த ஜாதகரின் சகோதரனுக்கு தன் வீட்டை இழந்து விடுவார். இவரால் அவர் பெரும் பொருளை சேதம் செய்வார். அவருடைய குடும்பம் இவரால் பாதிக்கும். ஏன்னா 3 குடைவன் அட்டமாதிபதி சாரத்தில் 2இல் நின்றால். சரி, ஒருத்தர் மிதுன லக்கணம். அவருக்கு தனாதிபதி என்னும் 2ஆம் அதிபதி சந்திரன். சந்திரன் கேந்திரம் பெறார். ஆனால் பூராட நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த நட்சத்திர அதிபதி நீசம். அதனால் இவருடைய வங்கி கணக்கில், இவருடைய பாக்கெட்டில் எப்போ எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவாகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி செலவாகிக்கிட்டே இருக்கும். இப்படியே செலவாகியிருந்தால் அவர் என்ன பண்ணுவார், எப்படி பிழைப்பார்? குரு பார்க்குறார், அந்த இழப்பீட்டை சரி செய்து கொள்வார். அதுதான் குருவோட பவர். அதனால் இந்த மாதிரி 2ஆம் இடத்தை பலகீனமானால், குருவின் தொடர்பு, குருவின் பார்வை உள்ளதா என்றால் அந்த குரு பகவான் அந்த பாவகத்திற்கு உயிரூட்டுவார், மேலும் நன்மையை செய்வார். அடுத்த அப்படி பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் பெற வேண்டும் சொல்லிட்டீங்க. கடக லக்கணத்துக்கு சூரியன் 2ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கார். ஆனால் இந்த ஜாதகத்தில் இல்லை, எந்த ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டாலும் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி விரையாதிபதி தொடர்பு வரக்கூடாது. அப்படி லாபாதிபதியும் விரையாதிபதி தொடர்பு வந்துவிட்டால், அந்த சாரம் பெற்றுவிட்டால், அந்த ஜாதகருக்கு எத்தனை லட்சத்தை கொடுத்தாலும் அழிச்சிட்டு தான் மறுவேளை பார்ப்பார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்கணத்துக்கு விரையாதிபதி புதன், அவருடைய சாரத்தில் சூரியன். இந்த லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி அந்த புதனுடைய சாரம். அதனால் எந்த லக்கணமாக இருந்தாலும் தனாதிபதி கேந்திரம் பெற்று விட்டார், அவர் நிறைய பண வசதி உள்ளவர், பொருளாதார வசதி உள்ளவர்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அந்த லக்கணத்துக்கு விரையாதிபதி சாரம் தனாதிபதி பெற்றுவிட்டால் அவர் கையில் காசு தங்காது, விரயம் செய்து விட்டு தான் மறுபடியும் அடுத்த வேலை பார்ப்பார். இதுதான் அந்த நிலைமை. சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் என்னுடைய ஆர்வம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டு வருவேன். சரிங்களா? இப்போ அடுத்ததுக்கு போவோம்.
ஒருத்தர் கன்னி லக்னம், 2 குடையவன் உச்சம், வலுவாக இருக்கார். அப்போ பொருளாதாரத்தில் காசு பணத்தில் இவருக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை, இவர் செல்வாக்கு மிக்கவர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த லக்னத்திற்கு அவர் வருமான ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி மட்டுமல்ல, குடும்பஸ்தானாதிபதி. எந்த லக்னமாக இருந்தாலும் 2 குடையவன் கண்டாந்தரம் நட்சத்திரம் ஏறிவிட்டால் குடும்பம் மேன்மையாக இருக்காது. அவள் மனைவி பிரிவாள், மனைவியுடன் சேர்ந்து வாழ விடாது. 2 குடையவன் எவ்வளவு வலிமை பெற்றிருந்தாலும் கண்டாந்தரத்தில் ஏறிவிட்டால் அவருடைய குடும்பம் மேன்மை இருக்காது. சரி, குடும்பம் மேன்மை இருக்காது, பொருளாதார சிறப்பு இருக்குமா? இருக்கும். அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு பொருள்காரகத்துவம் ஓங்கி இருக்கும், உயிர்காத்துவம் பிரிந்து விடும். அதனால் இந்த ஜாதகருக்கு மனைவி பிரிந்து விட்டால் வாகரத்தை பெற்று விட்டார். லக்கணத்துக்கு 2 குடையவன் வலிமை பொருளாதார காரகத்துவத்தை கொடுக்கும், உயிர்காரகத்துவம் பிரிந்து விடும். கண்டாந்தரம் ஏறிவிட்டார், இவர் மனைவியை பிரிந்து விட்டார், மறு திருமணம் இல்லை. லக்கணத்துக்கு 2 உச்ச கிரகம், அடுத்தது ஒரு உச்ச கிரகம் போடுறேன், 2ஐயும் வச்சு ஒரு பாடல் சொல்கிறேன், அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்கிறேன். இந்த ஜாதகத்தில் மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 2 குரு. இந்த குரு புனர்வசு 4ஆம் பாதத்தில் இருக்கின்றார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த மாதிரி அந்த லக்கணத்துக்கு மற்ற சாரங்கள் இருப்பதை விட புனர்பூசம் 4 நின்று விட்டால் பாதகாதிபதி வலுப்பெற்று விடுவார். ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த கிரகம் அந்த நட்சத்திர அதிபதியாகவே மாறிவிடும். எனவே மிதுன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி. அவர் அங்கே புனர்பூசம் 4 வர்க்கோத்தமம் பெறுவார், மிகப்பெரிய பலத்தை பெற்று விடுவார். அதனால் இவருக்கு அவரை போல் அல்ல, இவருக்கு 3க்கும் மேற்பட்ட மனைவிகள் அமையும். அந்த பாதகம் வேறு, இந்த பாதகம் வேறு. அதனால் இவருக்கு 3க்கும் மேற்பட்ட மனைவிகள் அமையும். சரி, இப்போ நம்ம 2 உச்ச கிரகத்தை பார்த்துருக்கோம் குடும்பஸ்தானத்தில். 2 உச்சகரங்களை பற்றி 2 விதமான நம்ம கருத்துக்களை சொல்லியிருக்கோம். ஒரு பாட்டு எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு பாடல், நவீன ஜோதிட சிந்தாமணியில் ஒரு பாடல், ஓங்கிடும் உயிர்க்கு 2 உச்சமாய் கோலும் நிற்க பாங்குடை துணைவியை சீ என விலக்கி உற்ற பூங்குழல் வேசி ஆசையை புணர்வானே அப்படின்னு நவீன ஜோதிட சிந்தாமணியில் ஒரு பாடல். லக்கணத்துக்கு 2 உச்சகரகம் இருந்தால் அவன் தாலி கட்டிய மனைவியை சீ என விலக்கிவிட்டு வேசியை பின்தொடர்வான் என்பது அந்த பாடல். சரி ஐயா, இந்த பாடல் லக்கணத்துக்கு 2 உச்சமாக இருந்தால் எல்லா ஜாதகருக்கும் பொருந்துமா? யாருக்கு பொருந்தும், யாருக்கு பொருந்தாது என்பதைத்தான் நான் சொல்லப் போகிறேன். லக்கணத்துக்கு 2 உச்சகிரகம் இருந்து அது எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர், அந்த ஜாதகர் தன்னுடைய மனைவியை இழக்காமல் ஒரே வீட்டில் வசித்து வந்தால் இந்த பாடல் எப்போதாவது ஒரு முறை ஒலிக்கும். ஒருவேளை மனைவியை பிரிந்தவராக இருந்தால் இந்த பாடல் அவரது ஜாதகத்தில் வாழ்க்கை பூரா ஒலிக்கும், ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பாடல். சரி, நான் அடுத்த காணொலியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ திருநங்கை ஜாதகம் எது, அதை எப்படி பார்ப்பது, அதை மட்டும் சொல்லி நாம் நிறைவு பகுதிக்கு சென்று விடுவோம். ஒரு திருநங்கை ஜாதகத்தை கண்டறிவது எப்படி? எந்த ஒரு ஜாதகத்துக்கும் லக்னாமிடம் வீரியம், ஆண்மை, திறமை குறிக்கக்கூடிய இடம். எந்த லக்னமாக இருந்தாலும் 3இன் அதிபதி, 3ஆம் இட அதிபதி அலிக்கிரக சாரமேறி, அவருடன் அலிக்கிரகம் இணைந்தோ இணையாவிட்டாலோ 3 குடையவன் அலிக்கிரக சாரமேறி, அந்த சாரம் பெற்றவன் அலிக்கிரக சாரம் ஏறி, அவனுக்கு சாரம் கொடுத்தவனும் அலிக்கிரக சாரம் ஏறினால் அந்த ஜாதகர் திருநங்கை. இந்த லக்கணத்துக்கு நான் மற்ற கிரகங்களை போடல, தேவையில்லை. இதில் சூரியன் மகம் கேது சாரம் பெற்றுள்ளார், அப்போ அலித்தன்மை வந்துவிட்டது. அந்த கேது சனி சாரம் பெற்றுவிட்டார், சனி அலிக்கிரகம், அந்த சனி அஸ்வினி கேது சாரம் பெற்றுவிட்டார். அதனால் இந்த ஜாதகர் திருநங்கை. இந்த காணொளியை
பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிருங்கள். வளரும் ஜோதிடர்களுக்கு உதவட்டும். எந்த ஒரு சூட்சமத்தையும் தெரியாதவர்களுக்கு நாம் பரப்பி அதன் மூலம் அவர்கள் நன்மையடை செய்வதே நம்முடைய கடமை. நன்றி, வணக்கம்.